அப்படின்னா இல்லை அவங்களுக்கு தான் இந்த வெற்றியை. ஏன்னா சாருக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி நான் உங்களோட வெற்றியை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிற வெற்றினா எங்கள் அம்மா அவங்க இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா, நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுத்துருக்கம்மா. இது எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என்னை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு, இந்த வெற்றி எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எல்லாரையும் உங்கள் பொற்பாதங்கள் நான் தொட்டு வணங்கிக்கிறேன். என்னன்னா என்னை நிறைய சொல்லணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய இருக்குது பெயின்ஸ். ஒரு இனிமேல் இது மாதிரி என்னால் திருப்பி உழைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக இருக்கேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு இந்த படம் என்னுடைய நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் கொண்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன் சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி ரொம்ப 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 வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. எனக்கு எதை பற்றி பேசுறதுக்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எப்பயுமே இருந்தது கிடையாது. ஓப்பனாக பேசுகிறேன். அதனால பல விளைவுகளையும் சந்திச்சிருக்கேன். பட் சில உண்மைகள் இங்கே தெரிய வரணும். சில உண்மைகள் தெரியணும். என்னன்னா, ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணோம். நண்பர்கள் பன்னீர்செல்வம் பிரதர் அண்டு சேது பிரதர் அண்டு தங்கவேலு சார், என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து என்னுடைய நண்பர் சூர்யா. நான் ஆடியோ லட்சம் சொன்ன மாதிரி முதல்ல அவர் தான் எனக்கு ஒரு எங்கேயும் ஒருத்தர் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. அந்த அளவுக்கு கொண்டு அந்த சூர்யா சார்லேருந்து செந்தில் சார்லேருந்து அந்த நம்ம அழகன் தவமணி சார் ஒரு துரும்பாக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அதனால நல்ல கதை. ஆனால் இன்னைக்கு என்ன நல்ல கதையாக இருந்தாலும் அதை மக்கள்கிட்ட போய் சேர்றது, அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ண விடாமல் பல கூட இருந்தே தடுக்கிற சில பேர்லாம், அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அதாவது கூடயே இருக்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. சினிமா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம், ஜெயிச்சிருக்கோம்னா சாதாரண வெற்றியாக நான் நினைக்கவே இல்லை. மிகப்பெரிய வெற்றி, மிக 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 மிகப்பெரிய வெற்றி. இந்த இடம் அப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு 3வது வாரம் ஜெயிக்குது. இன்னைக்கு எவ்வளவோ நல்ல படங்கள் இருக்கு, அதெல்லாம் காணாம தான் போகுது. பட் எங்களுடைய பிளெஸிங்ஸ், எல்லாருடைய பிளெஸிங்ஸ் தெரியல. இதுக்கு போராடி 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 இந்த படத்தை நிற்க வைக்கணுன்றதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் போராடின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு நாளும் பன்னீர்செல்வருக்கு தெரியும், சேதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தாரிபாலுக்கு தெரியும். கூடயே இருந்தாங்க, எனக்கு கூடயே இருந்து. நான் மட்டும் எல்லாரும் சொன்னாங்க கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இஷ்டப்பட்டு பண்ணேன், இஷ்டப்பட்டு. ஆனால் அந்த உழைப்பு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவமானம் சந்திச்சு கூட இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பேசி எல்லா பாரத்தையும் லேட் பண்ணி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, என்னடா இது, நான் உண்மையாலே இந்த படம் நினைச்சேன், இந்த படம் இல்லைன்னா நெக்ஸ்ட் நான் படமாவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுகளா சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இதுக்கு மேல நாம போராடி போராடி இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் சூழ்ச்சி, பகமை, ஒரு படம் வரவிடக்கூடாதுன்னு தடுக்கிறது, ஒரு படத்தை வரவிடாம தடுக்குது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி இந்த படம் ஜெயிச்சுது அப்படின்னா ஒன்லி என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள், மக்கள்,
இந்த மக்களும் பத்திரிகை மீடியா நண்பர்களும் மட்டுமே. நான் அப்பயே நினைச்சேன், யார் என்ன தடுத்தாலும் என்னுடைய நண்பர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்பு கொடுத்தாங்கன்னா, பிகினிங்ல ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படியே ஒரு புஷ்அப் இருந்தது எங்களுக்கு. ஆனா 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்லாம் இந்த படத்துடைய ரீச் வேற இடத்துல கொண்டு போயிருக்கு. நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க 4வது நாள் 5 நாள் சார் சக்சஸ் மீட்டு தேங்க்ஸ் மீட். இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் சக்சஸ் மீட்ன்றதை நினைக்கிறது இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் 3வது வாரம் ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். ஓடிட்டு இருக்கதே சக்சஸ் தான். இன்னைக்குமே வந்து நாங்கள் திருச்சி மதுரை எல்லா இடத்துலையும் போகும்போது எங்களை வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு கேரக்டரா ஒவ்வொன்றும் அவ்வளோ சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு. கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸு. நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல உள்ளங்கள் இருக்குது. அதே சமயத்தில் இவன் வந்துருவும் கூடாதுன்ற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அழகர் மணி தான் நம்ம இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம், ஆனால் பல ப்ரொடியூசர்ஸ் இதே நேரத்தில் அந்த 10 படம் 12 படம் வந்து அவங்களுக்குலாம் தேட்டர் கிடைக்காம, அதில் பல நல்ல படங்களும் இருக்கும், தேட்டர் கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ டைம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் பல இடத்துல அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசலைன்னா ஒரு மோனோபோலியாக இருக்குது சார். சினிமா ஒரு மோனோபோலியாக இருக்குது. நான் அடிச்சு சொல்கிறேன், ஒரு மோனோபோலியாக இருக்குது. 100% மோனோபோலியாக இருக்குது. மோனோபோலியில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு வாட்டிலாம் திருப்பிலாம் போராட முடியாது. நம்மளை மாதிரி ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருக்க படம் எடுக்கிற நம்மளுக்கே எப்படின்னா, புதுசாக வந்து தயாரிப்பில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க என்ன நிலைமைன்றது ரொம்ப பெயினாக இருக்குது. அது வந்து அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை, இத்தனை சென்டர்ஸ் போட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை போராடி நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஸ்க்ரீன்ஸ் ஏறி 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 ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் உண்மையிலே சொல்கிறேன், தேட்டர்காரங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். தேட்டர்காரங்களை நம்ம என்னைக்குமே சொல்றாங்க, தேட்டர்காரங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கும் மீடியம் படங்களுக்கும் தேட்டர்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்குமே தேட்டர்காரங்களை குறைய சொல்ல முடியாது. இன்னமும் எங்களுக்கு வந்து கசாலி சார்லாம் இருக்குது, திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். கோயம்புத்தூர் ஏரியாவில் டிஎன்சி இளங்கோவம் சேலத்தில் வந்து இந்த படம் நல்லா இருக்குது, டாக் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சேலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம தான் இங்கே சரியில்லை சார், நாம தான் சரியில்லை. நாம வந்து எந்த வித சண்டையும் இல்லாமல் ஈகோலாம் போட்டுக்கிட்டு இங்கே ஒரு சுயநலம் அங்கே ஒரு சுயநலம்னு சொல்லிட்டு மொத்த சினிமாவையும் இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கணும். 1ஆம் தேதினு 1 மாதத்துக்கு முன்னாடியே டேட்டு போட்டோம். 1.5 மாதம் டேட்டு போயிட்டு ஈரோடில் போய் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 12 படங்கள் யார் விடுறாங்கன்னு பார்த்தா நம்ம கூட இருக்க ஆளுங்களே விடுறாங்க. இப்போ ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் நாங்கள் வந்து விஷால் டைம் பண்ணி அப்பயும் அதே தான் பிரச்சனை. ஒரு சுயநலம் நமக்கு யாராவது ஒன்று வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சங்கம் ஒரு மற்ற சங்கம் எல்லாம் அந்த சங்க உறுப்பினர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம சங்கம் யாருக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை. அது நான் ஈசி மெம்பராக இருந்தே சொல்கிறேன். டெஃபினட்டாக இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர்ஸ் வரணும். வந்தால் தான் இந்த இடத்துல வந்து நம்ம பெருசாக நிற்க முடியும். அந்த இடத்துல அசினிமா இருக்குன்றது தான் என்னுடைய நிதர்சனமான ஒரு உண்மை. அண்டு இந்த படத்துக்காக எனக்காக உழைச்ச எல்லாருக்குமே, அதாவது வந்து டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சாருக்கு நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து கண்டிப்பாக சொன்னார்,